ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அதுவே பிரபந்தத்தில் கூட பல திருக்குறளின் வரிகள் அப்படியே கூட வேறு வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறார். இதே ஆழ்வார் பக்தி உழவனாக நம்மை தன்னை காண்பித்த ஒரு பாடல் அந்த பாசுரமும் அந்த பதிகம் எந்த பதிகம் என்று கண்டுபிடிங்கள் பார்க்கலாம். அதே போல அதுக்கு என்ன ஒரு திருக்குறளா இருக்குன்றது உங்களால யூகிக்க முடிஞ்சா இன்னும் சால சிறந்தது. அப்படி அந்த ஆழ்வார், அதாவது திருமழிசை ஆழ்வார் பயன்படுத்திய பக்தியுடவன் பாட்டு எது, பதிகம் எது, அதற்கான திருக்குறள் எது என்பதையும் நீங்கள் சொல்ல முனையலாம். பதில்: 3ஆம் ஆயிரம் திருமழிசை ஆழ்வார் அருளிச் செய்த நான்முகன் திருவந்தாதி. பாசுரம் எண் 23. வித்தும் இடவேண்டும் கொல்லோ விடையறத்த பக்தி உழவன் பழம்புனத்து மொய்த்தெழுந்த கார்மேகம் அன்னக் கருமால் திருமேனி நீர்வானம் காட்டும் நிகழ்ந்து. சம்சாரமாகிய நிலத்திலே பக்தியாகிய பயிர் செழித்து வளர தானே அடியார்களின் மனதை உழவன் போல் உழும் இறைவன் சுயமுயற்சியுடன் பக்தி விதையை நாம் விதைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாரோ என்று ஆழ்வார் வினவுகிறார். அதற்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டார் என்று பொருள் கொள்ளலாம். ஏனெனில் பயிருக்கு மழைமேகம் மகிழ்ச்சியை தருவது போல் பக்தியாகிய பயிருக்கு திருமாலே தரிசனம் கொடுப்பார். திரண்டு கிளந்த கார்மேகம் போன்ற கரிய மேனியையுடைய திருமாலின் திருமேனி நீர் கொண்டெழுந்த மேகம் எதிரே நின்று காண்பிப்பது போல் இருக்கும். ஈடான திருக்குறள். விருந்தோம்பல் அதிகாரத்தில் 5ஆம் குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். பொருள்: வந்த விருந்தினரை முதலில் உண்ணச் சொல்லி மீதியை உண்பவனுடைய விதை நிலத்தில் விதை விதைக்காமலேயே பயிர் வளரும். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.